ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காயம் தக்காளி வச்சு தொக்கு செய்வோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல ஷேப்பில் அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு நல்லெண்ணெய். இப்போ செய்யலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 3 தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக அரைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சிக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் அரைங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சாச்சு. இப்போ காட்டுறேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை, நம்ம அப்படியே அரைச்சி வச்சுருக்கோம் திக்காவே. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். வானொலி சூடானதும் 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை 1 கொத்து. இப்போ 2 நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் 1 கப் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நீல ஷேப்பில் அரிஞ்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாமே போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கணும் நம்ம. வெங்காயம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 3/4 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். வெங்காயம் இப்போ மிந்தியோட நல்லாவே வதங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி தான் வதங்கியிருக்கணும். இப்போ அது கூட 3 தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மிக்ஸி ஜாரில், தண்ணியே ஊற்றாமல் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம தண்ணி எதுக்கு ஊற்றாமல் அரைக்கிறோம்னா அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம திக்காக கொண்டு வர போகிறோம் கிண்டி. அவ்வளோதான். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் கொண்டு வர போகிறேன். நான் நல்லா திக்காக கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டயர்டாக இருக்கிற அன்றைக்கி நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாத்து கூட போட்டு சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.